திருத்தூதர் மத்தியா குப்பையை கோபுரமாக்கியவர். திருத்தூதர் மத்தியா எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்து கொண்ட 12 சீடர்களில் ஒருவன் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவனாக சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். ஆகவே அங்கு ஒரு வெற்றிடம் உண்டானது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு மற்ற 11 திருத்தூதர்களும் மற்ற சீடர்களும் ஒன்றாக கூடி வந்து அந்த 12வது இடத்தை நிரப்ப பார்க்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் திருத்தூதர் மத்தியா. இந்த மத்தியா இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் 2 கோபுரங்கள் விமானம் மோதி தகர்க்கப்பட்டன. அந்த 2 கோபுரங்களும் அப்படியே செங்கல் மேல் செங்கல் இல்லாதபடி கீழே விழுந்து விட்டது. அந்த குப்பையை அள்ளுவதற்கே ஏறத்தாழ அமெரிக்க நிர்வாகம் 2 வருடங்களை எடுத்துக்கொண்டது. அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தில் மீண்டும் ஒரு கட்டடத்தை கட்டுவது என்று கேட்டால், அந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு எப்படி ஆகிலும் 6 முதல் 7 வருடங்கள் ஆகும் என்று கணிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சாதாரண கட்டடம் இடிந்து விழுந்த பொழுதே அதை மீண்டும் சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் வேறு ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது என்று கேட்டால், யூதாஸ் ஒரு சாதாரண காரியத்தை செய்துவிட்டு செல்லவில்லை. அவன் கடவுளையே காட்டி கொடுத்து அந்த இடத்தை மிகப்பெரிய களங்கத்திற்கு உண்டு பண்ணி சென்றிருக்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த களங்கத்தை துடைப்பதற்கு மத்தியாவுக்கு எவ்வளவு பெரிய காலம் பிடித்திருக்கும். அதை தாண்டி இயேசு கிறிஸ்து கொடுத்த நற்செய்தியையும் அறிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்ததல்லவா? அப்படி என்றால் எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில், 2 மன உளைச்சல்களுக்கு மத்தியில் தான் அவர் அந்த திருத்தூது பணியை ஏற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவிப்பு பணியையும் எடுத்துரைத்திருந்திருப்பார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்ட தருணங்கள் நமக்கு நடக்கும் அல்லவா? நமக்கு முன்பாக இருந்தவர்கள், அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக இருந்தவர்கள் ஏதாவது ஒரு களங்கத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த களங்கத்தை துடைப்பதற்கே பல நாட்கள் பிடிக்கும். அதற்கு பிற்பாடு நான் அந்த மாதிரி இல்லை, நான் உண்மையாகவே நேர்மையானவன் என்று நிரூபிப்பது 2வது கட்டம். அதற்கு பிற்பாடு தான் நமக்கேற்ற பணியையே நல்ல முறையில் செய்ய முடியும், மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்கும் பொழுது புனித மத்தியாவை நினைத்துக்கொள்வோம். நினைத்துக்கொண்டு, புனித மத்தியாவே, இந்த கலங்கப்பட்ட இடத்தை நீர் எவ்வாறு துடைத்து சுத்தம் செய்தீரோ அதே போன்று இந்த இடத்தையும் சுத்தம் செய்து கொடும். நாங்கள் எங்களது பணியை திறம்பட செய்வதற்கு, கடவுளுக்கேற்ற வகையில் செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று வேண்டிக் கொள்வோம்.